ஆறாவது மலை இறக்கத்தில் 6வது மலைக்கும் 7வது மலைக்கும் இடையில் வந்து ஒரு சுனை இருக்குது. அதாவது நீர் ஊற்று. அங்கே குளிச்சுட்டு தான் போகிற மாதிரி இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. நம்ம இப்போ இருக்கிறது வந்து 6வது மலையில் உள்ள நீர் ஊற்றில். இங்கே வரவங்க மேக்ஸிமம் எல்லா பேருமே குளிச்சுட்டு தான் போவாங்க. குளிச்சுட்டு இங்கேருந்து நம்ம 7வது மலைக்கு அங்கே போக போகிறோம். இந்த இது வந்து 6வது மலையில் உள்ள சுனை நீர் வந்து ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். இது வந்து 6வது மலையில், வெள்ளியங்கிரி 6வது மலையில் சின்ன சிவன் இருக்கார். குளிச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்படி கிளம்புறாங்க. ஓம் நம சிவாய். இது 7வது மலை நடந்து போகிறோம். சரி, 7வது மலையுமே கடினமான மலை தான். கண்டிப்பாக ஒரு உச்சியில் நம்ம போகணும். அப்போ 7வது மலை நடந்து போய்கிட்டு இருக்கோம். உட்காரலாம். வணக்கம் நண்பர்களே, சிற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அனுப்புகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னாக்கா வெள்ளியங்கிரி வந்திருக்கோம். வெள்ளியங்கிரியில் வந்து 7வது மலையில் உட்காந்துருக்கோம். இப்போ சாமி பார்க்க போகிறோம். சிவனை பார்க்க போகிறோம். வாங்க சிவனை பார்க்க போகலாமா? சிவனை பார்க்க போகிறோம். மக்கள் நிறையா கூட்டம் வந்திருக்கு. 7 மலை தாண்டி வந்திருக்காங்க இவங்க பூரா. முதல் மலை மிக கடினமான மலை. 2வது மலை கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். 3வது மலையும் கொஞ்சம் ஓரளவு நடக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும். 4வது மலை கொஞ்சம் லென்த்தியான மலை. 5வது மலை தான் இருக்கிறதுலே ஈஸியான மலை. 6வது மலை கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். 7வது மலையும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ 1ம் 7ம் கஷ்டமாக இருக்கும். 4வது மலை கொஞ்சம் பெரிய மலை. 2ம் 3ம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். இருக்கிறதுல ஈஸியான மலைனாக்க 5வது மலை, அதுக்கடுத்து 6வது மலை. சார் நண்பர்களே, கண்டிப்பாக நீங்கள் வந்து சிவனை தரிசிக்கணும்னா கஷ்டப்பட்டு தான் வரணும், இஷ்டப்பட்டும் வரணும். அப்போ தான் நம்ம சிவனை தரிசிக்க முடியும். ஒரு கடுமையான மலை ஏற்றம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வெள்ளியங்கிரி மலை தான் சொல்லுவாங்க. உண்மைக்கே கடுமையான மலை ஏற்றம் தான். நீங்கள் நல்லா மனசு தைரியமாக இருந்தால் மட்டுமே இந்த மலை ஏற முடியும். அந்த மாதிரி ஒரு மலை.